எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் இந்த காணொளி தொகுப்பின் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் முதல் தினவசனமாக உங்களுக்கு காணொளி தொகுப்பாகவும் அதே போல அந்த வசனத்தை ஆராய்ந்து உரையாடும் ஒரு தொகுப்பாகவும் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இது ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கான தினவசனம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் இறைவசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவரோட சகோதரர் அபிஷேக் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரும் ஏதாவது வேத வசனங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அவரும் வந்து கேட்கலாம். ஓகேவா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வசனத்துல ஏதாவது சந்தேகங்கள்? ஆமா இருக்கு. இந்த முதல் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எதுக்காக ஆண்டவர் அமர்ந்திருந்து? நீங்கள் அமர்ந்திருந்துன்னா அது ஏதோ ஒரு சேர்ல உட்கார்றதையோ இல்லை கீழே உட்கார்றதையோ பற்றி சொல்லலை. அவருடைய சிந்தனைக்குள்ள, அது அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவருடைய கண் பார்வையோடவே இருக்கிறதா அமர்ந்து. நீங்கள் அமர்ந்து எப்படி நம்ம உலக சிந்தனையும் இருக்கும், உலக வேலைகளும் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு நேரம் ஒதுக்கி அப்படின்றத தான் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அது அமர்ந்திருந்தா தானே, இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்தா தானே சிந்தனை ஒரு மணி தான். அதை தான் வந்து ஆண்டவர் சொல்லிக்கிறார். அதுக்கடுத்து அந்த ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு வசனம் இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன இந்த ஜாதியை பற்றி குறிப்பிடுறாரா? கண்டிப்பா ஒரு நல்ல அருமையான கேள்வி. கர்த்தர் உங்களை உண்மையிலேயே ஆசீர்வதிப்பார். இங்க ஜாதிகளுக்குள்ளே அப்படின்னு சொல்றது, இங்க இனம், இந்த ஜாதிகள், அந்த ஜாதியா, நீ இந்த ஜாதியா அப்படின்ற ஜாதி கிடையாது. ஜாதிகளே அப்படின்றது தேசங்களே அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தேசங்களே, அந்த தேசங்களே தான் வந்து ஜாதிகள்னு இங்க ஆண்டவர் சொல்றாரு. தவிர எந்த ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி, இந்த ஜாதிகளில் இருக்கிறவங்கள தான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்லாம் சொல்லலை. சகல ஜாதி மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ இங்க ஜாதிகளேன்றது தேசங்களே அப்படின்றது தான். புரியுதா? ஓகே, இது உண்மையிலே அருமையான ஒரு கேள்வி. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். தேசங்கள் தன்னை தேசங்களுக்கு முன்னாடி இப்ப யார் இருக்காங்க? ஆண்டவர் தான். நம்ம இந்திய தேசத்திற்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இஸ்ரவேல் தேசத்துக்கும் அவர் தான். இன்னும் எத்தனை நாடு எடுத்தோமோ அவர்கள் எல்லாமே யாரை சார்ந்து இருக்கிறார்? நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறார். பூமியிலே உயர்ந்திருப்பேன். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த பூமியில உயர்ந்திருப்பேன் இந்த வார்த்தை உனக்கு எப்படி தோணுது உன் மனதில்? பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஏன்னா இந்த பூமிக்கே ஒரு ஹெட் மாதிரி. ஏன்னா அவர் தான் இந்த பூமியை படைத்தாரு. அப்ப அதுதான் வந்து அவர் தான் வந்து ஹெட்டா இருக்க முடியும். அதாவது இங்க பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னா அவருடைய மகிமையானது பூமியிலே நிறைந்து காணப்படும். எங்க போனாலும் அவரை பார்க்கலாம். இப்ப சூரியன் இருக்கு பாருங்க. சூரியன் வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் பார்க்குறாங்களா, இல்லை ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் பார்க்குறாங்களா? அந்த சூரியன் எப்படிலாம் வளம் வருதோ அந்த அத்தனை தேசத்துல சூரிய உதயமும் இருக்கு, அதுக்கு மறைவும் இருக்கு, அஸ்தமமும் இருக்கு. அது மாதிரி தான் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் அவர் உயர்ந்தவராக இருக்கார். ஏன்னா அவர் உயர்வானவர், நீதி உள்ளவர், உண்மையின் தகப்பன். இதுவே பொய்யின் தகப்பன் சொல்லுவாங்க. அவர்கிட்ட யாரை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க?
பொய்யின் ஆமா, தகப்பன் பொய்யின் தகப்பன்னா யார நமக்கு அடையாளமாகும்? சாத்தான். சாத்தான். அவன் பொய்க்கு தகப்பனாக இருப்பான். ஆனால் நம் ஆண்டவரோ மெய்யான உலகத்திற்கு, மெய்யாக வாழ்பவர்களுக்கு தகப்பனாக இருப்பார். அவர் எப்போதும் உண்மைதான் சொல்வார். தெரியுமா, கடவுளுக்கு பொய் சொல்ல தெரியாது. நம்ம கிட்ட என்ன தவறோ அதை வெட்ட வழியும் நீ செய்யறது தவறு, மனம் திரும்பு அப்படின்னா. ஸோ ரொம்ப அருமையான இந்த ஏற்பாடு, இந்த காணொலி தொகுப்பை நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை ஆராய்ந்து இந்த தொகுப்பை வெளியிட வேண்டும் என்பதும் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதனால இந்த வசனம் மூலியமாக நாம் நிறைய விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் கூட உங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இது ஒரு வசனத்திலே பல மறைப்பொருளும் இருக்கிறது. இதை மறைப்பொருளிலே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்பிளே ஆகும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா கடவுளோட வார்த்தையை நாம் சந்தேகத்தை கேட்பது ஆண்டவர் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் ஐயோ இவர்கிட்ட நம்ம இப்படி டைமே இருக்காது, சந்தேகம் கேட்கறது கூட நமக்கு நேரம் இல்லாமல் பொழுதும் இதை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம், ஆழமான கருத்து என்ன பிரதர் அப்படின்னு இப்போ நான் எங்கள் வீடியோலே சொல்லிட்டேன். ஒரு வேளை இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுது, இந்த வசனம் இருக்கிறது, இந்த வசனத்தை வைத்து நாம் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது அப்படின்னும் போது சில சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு அருமையான தினவசனத்தை ஆண்டவர் ஒரு புது விதமாக கொடுக்க கிருபை செய்தார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த சங்கீதத்திலே நீ சொல்லப்பட்டது போல நீ வானத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறீர்கள். நன்றி தகவல். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீ உம்முடைய வெளிச்சமானது இந்த உலகம் முழுவதும் காணப்படுகிறது. உமது மகிமை வெளிச்சம் உலகெங்கும் காணப்படுகிறது ஆண்டவர். அதுபோல எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய சேவையிலும் நீர் இருந்து எங்களை வெற்றி பெற செய்யும். அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தி அதிலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற்றிடுமாட்டோம். கூடி சீக்கிரம் உன்னுடைய வருகையின் போதும் கடவுளுடைய அரசாங்கத்திலே நீர் மறுபடியும் புதிய இதை எங்களுக்காக கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த காணொலி தொகுப்பை பார்க்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையிலே நீ பெரிய அற்புதத்தை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள